வீடியோல ஓப்பனா எல்லாமே காட்டுற மாதிரியான சோட்டி பாஹு அடல்ட் சீரிஸோட ஃபுல் ஸ்டோரி பத்தி தான் தெளிவா ஐமேக்ஸ் வரைக்கும் பார்க்க போறோம். சீரிஸ்ல பிங்க்ன்ற ஒரு பொண்ணு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறா. அங்க பொண்ணுங்கன்னா இப்படிதான் மொத்த உடம்பையும் வெளியே காட்டாத மாதிரி போத்திக்கிட்டு தான் சுத்தணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஆனா பிங்கிக்கு அது சுத்தமா பிடிக்காம செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அதே நேரம் அவளோட காமத்தையும் அவளால கட்டுப்படுத்த முடியாம அந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் இவளுக்கு ஏத்த மாதிரி ஆட் அண்ட் செக்ஸியா மாத்திடுறா. அது எப்படி மாத்தனான்னு கதையிலே போய் பார்க்கலாம். சோ ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அங்க இப்போ பிங்கியோட கதைக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஓப்பனிங்ல பிங்கிய பொண்ணு கேட்டு ஒரு ஃபேமிலி பிங்கி வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பிங்கிய பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பையன் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறான் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு பையனோட ஃபேமிலி பொண்ணை கொஞ்சம் கூட்டிக்கிட்டு வர முடியுமான்னு கேட்க அதுக்கு பிங்கியோட அம்மா பொண்ணு கொஞ்சம் ஷை டைப்புங்க, அவளே வந்துருவா, அது வரைக்கும் நம்ம பேசலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே பிங்கி உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல ஒரு பையன் கூட சேர்ந்துகிட்டு முத்தமழை பொழிஞ்சுக்கிட்டு வெளியே அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்ற கவலையே இல்லாம 1v1 பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சிறப்பா பண்ணி முடிச்சிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில காஃபி எடுத்துக்கிட்டு வந்து பையனோட ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு வெக்கப்பட்டு நின்னுகிட்டு இருக்கா. அவங்களுக்கும் பிங்கிய பார்த்த உடனே பிடிச்சு போயிருது. சோ அவங்களும் நாங்க போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு சொல்றோம்னு சொல்லி சந்தோஷமா கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் பிங்கியோட அப்பா அவளை கூப்பிட்டு நிக்க வச்சு இங்க பாரடி, உனக்கு மாப்பிள்ளை தேடி தேடி எனக்கு அழுத்து போச்சு, வந்திருக்கவங்க நல்ல ஃபேமிலி, ஒழுங்கா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடக்க ஒடுக்கமா வாழ்ற வழிய பாரு அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள்லயே பிங்கியும் கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போறா. அங்க அவளுக்கு பயங்கர வரவேற்போட வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போறாங்க. அங்க ஆல்ரெடி மீனா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மருமக இருக்கா. அவளை பார்த்தா ஃபேஸ் மட்டும் தான் வெளியே தெரியுது, அந்த அளவுக்கு பணிவா ட்ரெஸ் பண்ணிருக்கா. பிங்கியும் அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போறா. அங்க புதுசா கல்யாணமான பையனுக்கும் பொண்ணுக்கும் சில கேம்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இங்க பாருமா பிங்கி, இன்னைக்கு ஃபுல்லா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு தான் உனக்கும் மனோஜுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு மீனா சொல்ல கடுப்பான பிங்கி பாத்ரூம்குள்ள போய் தம் அடிச்சுட்டு நான் இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு ஆள்ல படுத்துட்டு இருந்த மனோஜ் கிட்ட போய் அவனோட துப்பாக்கிய பயங்கரமா சர்வீஸ் பண்ணி விட அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி பிங்கி கூட சேர்ந்து அன்னைக்கு ஃபுல்லா 1v1 பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் வீட்டுல எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிங்கி செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த பிங்கியோட மாமியார் பிங்கி இங்க பெரியவங்களும் இருக்காங்க, அதனால மரியாதையா நடந்துக்கோன்னு சொல்ல பிங்கியும் ஐயோ அத்தை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா நடந்து போய் அவளோட மாமனார் காலில் விழுந்து கும்பிட அவரு வாயை பொழந்துகிட்டு பாக்குறாரு. அப்புறம் பிங்கி கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவளோட மாமியார் வந்து உங்க வீட்டுல உனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலையா, எங்க வீட்டுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, இந்த மாதிரி அரையங்குறையமாலாம் இங்க உன்னால சுத்த முடியாது, ஒழுங்கா மீனா எப்படி ட்ரெஸ் பண்றாலோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணு, அதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பிங்கியும் அத்தை எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு, நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னோட அழகை ட்ரெஸ்ஸால மறைக்கவே முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு திமிரா சொல்றா. உடனே பிங்கியோட மாமியாரும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் என்னங்க எனக்கு இந்த வீட்டுல சுத்தமா மரியாதையே இல்லைங்க, நேத்து வந்த சின்ன பொண்ணு நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டா, நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கத்துறாங்க. உடனே பிங்கியோட மாமனாரும் அட என்னமா நீ, பிங்கி சின்ன பொண்ணு, நீ பொறுமையா சொல்லி கொடு, அவளே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே மனோஜ் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர இங்க பாரு மனோஜ், உன் பொண்டாட்டிய நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க சொல்லு, என்ன ட்ரெஸ் அது, நீ அதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்ல அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கு அவகிட்ட கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனா அங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு பிங்கி செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு நின்னுகிட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் மனோஜால எதுவுமே பேச முடியாம அவ அழகுல மயங்கி போய் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா 1v1 பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பிங்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டு வெளியே போகும்போது மீனாவோட ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி எட்டி பாக்குறா. அங்க மீனாவும் அவளோட ஹஸ்பண்டும் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. ஆனா மீனாவால அவளோட ஹஸ்பண்டுக்கு தேவையானதை கொடுக்க முடியாம சங்கடத்துல இருக்கா. அத வந்து பிங்கி பாத்துட்டா. அடுத்த நாள் பிங்கி நடு வீட்டுல செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு உக்காந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளோட மாமனாரும் மீனாவோட ஹஸ்பண்டும் அவளை வச்ச கண்ணு எடுக்காம பாக்குறாங்க. இந்த சம்பவத்தை பார்த்தா பிங்கியோட மாமியார் மனோஜை கூப்பிட்டு டேய் உன் பொண்டாட்டி கிட்ட இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னியா இல்லையா, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா அவளோட அம்மா வீட்டுக்கு அவளை அனுப்பிடுவேன்னு சொல்றாங்க. அப்போ மீனா வந்து அத்தை நான் பிங்கி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போய் கிச்சன்ல இருந்த பிங்கிக்கு இங்க பாருமா பிங்கி, இந்த வீட்டுக்குன்னு சில ட்ரெடிஷன்லாம் இருக்கு, அதை நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் சரியா அப்படின்னு அறிவுரைலாம் கொடுக்குறா. ஆனா பிங்கி அதை கேட்காம மீனா அக்கா நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்கவே முடியாது, வேணும்னா நீங்களும் என்ன மாதிரியே மாடர்னா மாறிடுங்க, இல்லன்னா உங்க ஹஸ்பண்ட் உங்களை விட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்ல மீனாக்கு ஒண்ணுமே புரியாம ஹே என்ன நீ ஓவரா பேசுற அப்படின்னு திட்டுறா. உடனே பிங்கியும் அக்கா ரொம்ப நடிக்காதீங்க, நேத்து நைட்டு உங்க ரூம்ல நீங்க எதுவுமே பண்ணாததையும் பார்த்தேன், அதனால உன் ஹஸ்பண்ட் உன்னை திட்டினதையும் பார்த்தேன், இதுக்கு மேலேயும் நீ இப்படியே போத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீனா அவ்வளவுதான் உன் ஹஸ்பண்ட் உன்னை விட்டு போயிடுவாரு, அதனால ஒழுங்கா என் பேச்ச கேளு, நான் உனக்கு எல்லாமே சொல்லி தரேன்னு சொல்ல இங்க பாரு பிங்கி நீ ரொம்ப ஓவரா பண்ற, என்னோட ஹஸ்பண்ட் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மீனா
மீனா கோவமா போயிடுறா. அடுத்த நாள் பிங்கி குளிச்சிட்டு டவல் கட்டிக்கிட்டு வெளியே வர மீனாவோட ஹஸ்பண்ட் அவளை மயங்கி போய் பாத்துக்கிட்டு இருக்கான். இத மீனா பார்த்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பிங்கியோட அழகுல மீனாவோட புருஷன் மயங்கிடுறான். சோ பிங்கி மீனா கிட்ட இங்க பாருக்கா, நான் சொல்ற மாதிரி நீ கேட்கலினா உன் புருஷன் உன்னை விட்டு போயிடுவாரு. அதனால இன்னைக்கு நைட் என்னோட ரூமுக்கு ஒழுங்கா வந்துரு, நான் உனக்கு எல்லா வித்தையும் சொல்லி தரேன், மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அன்னைக்கு நைட்டு பிங்கி நைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கா. மீனா சாரி கட்டிக்கிட்டு அவளோட ரூமுக்கு வர பிங்கியும் அவளோட முன்னாடி நின்னுகிட்டு, நீ இப்படி ஃபுல்லா போத்திக்கிட்டு இருந்தீனா உன்கிட்ட எந்த ஒரு ஃபீலுமே வராது, அதனால மேல இருக்கிற எல்லாத்தையும் கழட்டிரு அப்படின்னு சொல்லி மீனாவோட அழக பத்தி அவளுக்கே புரிய வச்சுட்டு பிங்கியும் அவளோட நைட் ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு பிராக்டிக்கலா மீனாக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து அனுப்புறா. மீனாவும் இன்னைக்கு ரொமான்ஸ் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்க அவளோட புருஷன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அவளும் எதுவும் பண்ணாம அப்படியே போயிடுறா. அடுத்த நாள் கிச்சன்ல இருந்த மீனா கிட்ட பிங்கி நான் நைட்டு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்க மீனாவும் இல்லன்னு சொல்ல, இங்க பாருக்கா, நீ இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கும் சரி உன் புருஷனுக்கும் சரி எந்த ஃபீலுமே வராது, என்ன மாதிரியே நீயும் ட்ரெஸ் பண்ண கத்துக்கோ, அப்பதான் சரி வரும் அப்படின்னு பிங்கி சொல்ல, அதுக்கு மீனா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பிங்கி எனக்கு உன்ன மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்குன்னு சொல்றா. அதை கேட்ட பிங்கி, உனக்கு கூச்சமா தானே இருக்கு, நான் இப்போ அதை போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தூக்கி அங்க உட்கார வச்சுட்டு அவ காலுக்கு நடுவுல சில விரல் வித்தைகளை காட்டி, இப்போ உனக்கு ஃபீலிங் வந்திருக்குமே, இதே ஃபீலிங்கோட போய் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அப்பவும் மீனாவால ஒழுங்கா அந்த விஷயத்த பண்ண முடியாம வெளியே ஓடி வரா. பிங்கியும் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்க மீனாவும் இல்லன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் பிங்கியும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு மீனாவை அவளோட ரூமுக்கு வர வச்சு கூடவே பிங்கி அவளோட புருஷனையும் ரூமுக்கு வர வச்சு, இங்க பாருக்கா, நீ ரொமான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுற, அதனால உன்னோட கூச்சத்தை போக்குறதுக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறோம், அதனால நாங்க என்னென்னலாம் சொல்றோமோ அதை மட்டும் நீ இப்ப பண்ணு, இன்னைக்கு நைட்டே உன்னால உன் புருஷனுக்கு எல்லாமே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீனாவை சம்மதிக்க வச்சு 3 பேரும் முத்த மலையில நனைஞ்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு இன்வெஸ்டோட அப்படி இப்படின்னு பண்ண பிங்கியும் அவளோட புருஷனும் ஒன்னா இருக்கிற நேரத்துல மீனா ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவ ரூமுக்கு போய் அவ ஹஸ்பண்ட கட்டி பிடிச்சி 1v1 பண்ணி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் வீட்டு வேலையெல்லாம் பிங்கி இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப மீனா கவர்ச்சியா சாரி கட்டிக்கிட்டு பிங்கி முன்னாடி சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா. இதை பார்த்து அவங்களோட மாமியாருக்கு பயங்கர கோபம் வருது. அப்புறம் கிச்சன்ல போய் நின்னுகிட்டு மீனா பிங்கி கிட்ட, உன்னாலதான் பிங்கி என்னோட லைஃபே இப்ப ஹாப்பியா மாறி இருக்கு, நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல, அட பரவாயில்லக்கா, ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட மாமியார் மீனா உனக்கு என்ன ஆச்சு, இந்த பிங்கி உன்னையும் கெடுத்துட்டாளா, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, அது உனக்கு நல்லாவே தெரிஞ்சும் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க, ஒழுங்கா 2 பேரும் என் பேச்சை கேட்டு இருக்கிறதுனா இருங்க, இல்லனா உங்க அம்மா வீட்டுக்கு 2 பேரையும் அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. மீனா அவங்க பேசினதை நினைச்சு பயந்துகிட்டு, பிங்கி இவங்க என்ன இப்படி சொல்றாங்க, இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க பிங்கியும் சிரிச்சுக்கிட்டே, அக்கா உங்களை மாத்த தெரிஞ்ச எனக்கு அத்தைய மாத்த தெரியாதா, நீங்க ஒன்னும் கவலையே படாதீங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாம வாழ முடியும், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க உங்க புருஷன் கூட ஜாலியா இருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பிங்கியா அவ மாமியார் கிட்ட போய், இதுக்கு மேலேயும் நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மாமாவையும் நான் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மாத்திடுவேன், அதுக்கப்புறம் நீங்க தான் தனியா கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. உடனே அவங்களும், என்னடி மிரட்டுறியா, என் புருஷன் உனக்கெல்லாம் மயங்க மாட்டாரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே பிங்கி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோர் ரூமுக்கு போய் அங்க இருந்த மாமா கிட்ட பிங்கி அவளோட சேட்டையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவரு கூடயும் 1v1 எல்லாம் பண்ணி அவரையும் இவளோட வழிக்கு வர வச்சிடுறா. இத பிங்கியோட மாமியார் பாத்துடுறாங்க. பிங்கியும் திமிரா வெளியே என்ன அத்தை நடந்த எல்லாத்தையும் பாத்தீங்களா, அதனால இதுக்கு மேலலாம் அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன் ஆயா வீட்டுக்கு அனுப்பிடுவேன்லாம் என்ன மிரட்டினீங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த நாள் பிங்கியோட மாமியாரும் வேற வழியே இல்லாம கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிச்சன்ல இருந்த 2 மருமக கிட்டையும், இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருங்க, நான் இனிமே உங்களை எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் அவங்க ஹஸ்பண்ட் கூட ஜாலியா இருக்காங்க. மீனாவும் அவளோட மாமியார் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாகி, பிங்கி எப்படிடி அத்தையையும் நம்மள மாதிரியே மாத்திட்டேன்னு கேட்க, அக்கா அதெல்லாம் ரகசியம், அது தெரிஞ்சுக்கணும்னா நைட்டு ஆளுக்கு உங்க புருஷனை கூட்டிக்கிட்டு வாங்க சொல்லி தரேன் என்ன அப்படின்னு காதுல சொல்லிட்டு போயிடுறா. இன்னைக்கு நைட்டு பிங்கியும் அவளோட ஹஸ்பண்டும் மீனாவும் அவளோட ஹஸ்பண்டும் வீட்டோட நடு ஆளுக்கு நைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 2 பேரும் அவங்களோட பார்ட்னர்ஸை ஸ்வாப் பண்ணி 2v2 பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களோட லைஃப் பயங்கர ஹாப்பியா மாறுது. அப்படியே இந்த சீரீஸ் முடியுது. இந்த சீரீஸ்ல வர எல்லாமே ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான், இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்க வாய்ப்பே இல்ல. சோ ஜாலியா என்ஜாய் பண்ணி பாருங்க.